ஒவ்வொரு வருஷமும் லட்சக்கணக்கான ஏழை எளிய மாணவர்களோட டாக்டர் கனவை தீர்மானிக்கிற நீட் தேர்வு இப்போ பெரிய கேள்விக்குறியா மாறியிருக்கு. பாட புத்தகங்களை தாண்டி நீதிமன்ற கதவுகள் வரை இந்த பிரச்சனை ஏன் போச்சு? நாடு முழுதும் ஒரே மாதிரியான மருத்துவ நுழைவுத் தேர்வு வேணும்னு கொண்டு வரப்பட்ட இந்த அமைப்பு ஆரம்பத்திலிருந்தே பல விவாதங்களை சந்தடிச்சு வந்துச்சு. மாநில பாடத்திட்டத்துல படிச்ச மாணவர்களுக்கு இது எந்த அளவுக்கு சவாலா இருந்தது? இது மட்டும் இல்லாமல் சமீப காலத்துல வினாத்தாள் கசிவு குற்றச்சாட்டுகள், ஒரே மையத்துல பல மாணவர்களுக்கு முழு மதிப்பெண் வந்தது மற்றும் கருணை மதிப்பெண் சர்ச்சைகள்னு நாடு முழுதும் பெரிய அதிர்வலைகளை உருவாக்குச்சு. இதனால நேர்மையா இரவெல்லாம் முழிச்சு படிச்ச பல மாணவர்களோட உழைப்பு என்ன ஆச்சுங்கிற பெரிய கேள்வி எழுந்தது. இது மட்டும் இல்லாமல் இந்த தேர்வை நடத்தும் NTA, அதாவது நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி மேல ஒவ்வொரு வருஷமும் பல கேள்விகள் எழும்பிட்டே இருக்கு. சமீப காலத்துல வினாத்தாள் கசிவு குற்றச்சாட்டுகள், ஒரே தேர்வு மையத்துல படிச்ச பல மாணவர்களுக்கு முழு மதிப்பெண் 770 வந்தது மற்றும் நேர இழப்புக்காக வழங்கப்பட்ட கருணை மதிப்பெண் சர்ச்சைகள்னு நாடு முழுதும் பெரிய அதிர்வலைகளை உருவாக்குச்சு. இதனால லட்சக்கணக்கில் பணம் செலவழிச்சு இரவு பகலா கஷ்டப்பட்டு படிச்ச மாணவர்களோட ரேங்க் பயங்கரமா பின்னாடி போச்சு. நேர்மையா உழைச்ச மாணவர்களோட உழைப்பு என்ன ஆச்சுங்கிற பெரிய கேள்வி எழுந்தது. இதனால ஆத்திரமடைந்த ஆயிரக்கணக்கான மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் வீதிக்கு வந்து போராடத் தொடங்கினாங்க. டெல்லி வீதிகள்ல இரவெல்லாம் தங்கி மாணவர்கள் நடத்தின போராட்டங்களும், நியாயமான கேள்வி கேட்ட அவங்க மேல நடத்தப்பட்ட நடவடிக்கைகளும் நாடு முழுதும் பெரிய கண்டனத்தை ஏற்படுத்துச்சு. இந்த விவகாரம் உச்ச நீதிமன்றம் வரை செல்ல வழக்கை விசாரித்த நீதிபதிகள் பல உத்தரவுகளை பிறப்பிச்சாங்க. ஆனா வருஷம்தோறும் மன அழுத்தத்தில் இருக்கும் ஆயிரக்கணக்கான மாணவர்களுக்கும் குடும்பங்களுக்கும் எப்போ நிரந்தர தீர்வு கிடைக்கும்? ஆனாலும் கோச்சிங் சென்டர் கட்டணங்கள், மன அழுத்தம்னு வருஷம்தோறும் கஷ்டப்படும் ஆயிரக்கணக்கான மாணவர்களுக்கும் குடும்பங்களுக்கும் எப்போ நிரந்தர தீர்வு கிடைக்கும்? பாதிக்கப்பட்ட மாணவர்களின் கனவுகளுக்காகவும் நேர்மையான கல்வி முறைக்காகவும் நாம தொடர்ந்து குரல் கொடுப்போம். இந்த விவகாரத்தை பற்றி உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.